இதுல கூட எக்ஸாக்ட் நம்பர்ல அவர் என்ன சொன்னார்லாம் தெரியும். அது 2 தரப்புக்கும் சங்கடத்தை உண்டாக்கும். அதனால நான் கொஞ்சம் டீசென்ட்டா சொல்லிட்டு இருக்கிறேன். அவருடைய கோர் பாயிண்ட் இதுதான். இன்னைக்கு அதிமுக வலுவிழந்து இருக்கிறது. ஒன்றுபட்ட அதிமுக தேர்தலை சந்தித்தால் கூட திமுகவை எளிதில் வீழ்த்தி விடலாம்லாம் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு யதார்த்தத்தை தான் போய் ஓபிஎஸ் சொல்லியிருக்கிறார். ஆனா நம்ம போராடலாம், ஒரு கை பார்க்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார். பட் அதுவே கஷ்டங்கிற போது, மெனக்கெடனுங்கிற போது, இன்றைய நிலையில் வெற்றி என்பது சாத்தியம் இல்லைன்னு பிஜேபிக்கு கொஞ்சம் உரைக்கிற மாதிரி சொல்லிட்டு வந்திருக்கிறார். இதுக்கு பலன் இருக்குமா, இருக்காதா, இல்ல அந்த பலனை எதிர்பார்த்து ஓபிஎஸ் காத்திருப்பாரா தெரியாது. எனக்கு தெரிஞ்சு ஓபிஎஸ் தன் முடிவில் உறுதியா இருக்கிறார். இவர்களை நம்பி இனி போவதில் பயனில்லை. அல்லது நீங்க வாங்க அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொன்னாலும் அதை கேட்கிற மனையில ஓபிஎஸ் இல்லை. ஒருவேளை கேட்டால் ஓபிஎஸ் என்கிற அந்த ஒற்றை நபர் தான் கேட்பார். வைத்தியலிங்கம் உட்பட வேற எவர் ஒருத்தரும் அந்த பேச்சை கேட்டு அதிமுக அவர் பின்னாடி போக மாட்டோம். ஒருவேளை போனாலும் சொல்றேன், அதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த யதார்த்தம் ஓபிஎஸ்க்கும் புரியும். என்ன நடக்குதுன்னு பொறுத்தது பார்ப்போம். சார், இவ்வளவு காலத்துக்கு நீங்க குறிப்பிடும் போதே சொல்லியிருந்தீங்க, பல முறை அவர் முயற்சி பண்ணியும் அவரை பிஎம் சரி இல்லை உள்துறை மந்திரியும் சரி அவர் சந்திக்கிறதுக்கு நேரம் ஒதுக்குறதுல, இன்னும் சொல்ல போனா அவர் ரொம்ப பாக்கியம்ன்ற சந்திக்கிறதெல்லாம் விடுங்க. தூத்துக்குடி ஏர்போர்ட்டுக்கு மோடி வந்தார். அவரை வரவேற்கிற பட்டியல் ஒன்று முதல் நாளே அப்ரூவ் ஆகல, ஐபி மூலமா, கட்சி மூலமா. இவர் பேர் இருந்ததை கடைசி நேரத்தில் எடுத்திருக்கிறாங்க. அவ்வளவு அவமானப்படுத்திய கட்சி தான் பிஜேபி. ஏன் நான் இதெல்லாம் சொல்றேன்னா, ஏதோ ஓபிஎஸ் அவமானப்பட்டதை நான் பொதுவெளியில போட்டு உடைக்கணும் இல்லை, பிஜேபியினுடைய கோர முகத்தை இங்க இருக்கிற அரசியல்வாதிகள் ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் இதை சொல்றேன். இல்ல, அது அவர் ஒரு கட்டத்துல போய் நயினார் நாகேந்திரனுக்கு அனுப்பின மெசேஜை கூட நம்ம பிரஸ் கிட்ட எல்லாம் காட்டினாரு. 3 தடவை முதலமைச்சர் அந்த ஒருத்தருக்கு